இன்னைக்கு எபிசோட் பிக் பாஸ் பார்க்கும்போது எனக்கு பிக் பாஸ் பார்த்த மாதிரி இல்ல, இதை வரச்சனை பார்த்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆளாளுக்கு ஒரு வன்மை வச்சிருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, ஆளாளுக்கு ஒரு சுயநலமா இருக்காங்க. இல்லன்னா இது பிக் பாஸ் இல்ல வரச்சனை பார்த்து வாடா. பிக் பாஸ் டே 18 இன்னைக்கு எபிசோட் பத்தி என்ன சொல்றது இல்ல, ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ஆளாளுக்கு ஒரு வன்மத்தை வச்சு சுத்தி இருக்கானுங்களா. சரி, நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எபிசோட்ல நேத்து என்ன நடந்துச்சுங்கிறத ரீகேப் பண்ண கொடுத்தாங்க. ஏன்னா நேத்து எபிசோடு சரியா முடிக்காம இருந்துச்சு, ஏன்னா இந்த விஜய் பாரு சண்டை போட்டு போயிடுச்சுல. சோ நேத்தோட எபிசோட் ஒண்ணு முடிக்காம இருந்தாலும் அதோட கண்டினியூட்டி இன்னைக்கு போட்டாங்க. நேத்து விஜய் பாரு எனக்கு குவாலிட்டி செக்கரே வேணாம், எனக்கு அந்த போஸ்டிங்கே வேணாம் அப்படின்ட்டு பேட்சை தூக்கி போட்டு போச்சா. அப்பாடா சனியை ஒழிச்சு நான் நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல, உள்ள போய் ஆல்ரெடி கனியெல்லாம் சண்டை போட்டு முடிச்சுல. இன்னைக்கு வந்து திரும்பி அந்த பேட்ச் எடுத்துட்டு பிக் பாஸ் நான் என்ன ஆனாலும் சரி நான் என் போஸ்டிங் வர மாட்டேன் நானு அப்படின்ட்டு பேட்ச் எடுத்து நான் திரும்பி குவாலிட்டி செக்கர் போஸ்டிங் வந்துடுறேன், நாளைக்கு இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு ஜாயின் நான் ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு என்னடா இது அம்மனமா சுத்த யோசனை பண்ண. அப்புறமா தான் விஷயமே புரிஞ்சு. ஏன்னா அது ரம்யா கிட்டயும் சுபிஸ்தா கிட்டயும் பிளான் போட்டு வச்சிருக்கேன். நான் உங்க பாட்டில் எல்லாமே சேர்த்து வச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு நிறைய காயின் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணி தரேன், என்ன நீங்க நாமினேஷன்ல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு பிளான் பண்ணிடுச்சு. ஆனா பாவி அவன் மூச்சு வச்சு கஷ்டப்பட்டு ஒரு கைகாலாம் அமுக்கி ஒரு பாட்டில ரெடி பண்ணி முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தான். அசால்ட்டா ரிஜெக்ட் அதுல ஏகப்பட்ட இதுவா இருக்கும், எல்லாத்தையும் அப்ரூவ் கொடுத்து கடைசி இதுதான் உன்னோட மட்டமான பிளான். அப்பதான் புரிஞ்சு மட்டமான பிளான் மாஸ்டர் பத்துல அது வந்து கேமோட ஸ்ட்ராட்டஜி தான். பட் இருந்தாலும் உருப்பையா பண்ணாலும் கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்துருக்கலாம்னு அதுதான் தோணுச்சு. இன்னைக்கு விளாண்டு எல்லாத்துக்கும் அதுக்காக தான் பண்ணுச்சு. சரி, நேற்று எபிசோட விளையாண்டு இருக்கும்போது யாருல அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா சபரி 2 கொடுத்திருந்தாங்க, சுபிஸ்தாவுக்கு ஒரு 13-15 கிட்ட வந்துச்சு, ரம்யாக்கு 16 பேர் கிட்ட போச்சு, எஃப்ஜேக்கு முட்டை, வினோத்துக்கு முட்டை, வேற யாரும் ஒருத்தங்களை பார்ட்டிசிபேட் பண்ணி இப்ப காயம் எடுக்கல. நேற்று அந்த சண்டையை போட்டு இதோட நேற்று எபிசோட முடிச்சாங்க. இன்னைக்கு காலையில பாட்டுக்கிட்டுலாம் போறாம டேரக்ட் எபிசோடுக்குள்ளே போயிட்டாங்க. ஓப்பனிங் மங்களகரமா சண்டையில தான் ஆரம்பிச்சு. யாருக்குன்னா துஷாருக்கு கமருதீனுக்கு தான். ஏன்னா பாத்திரம் கழுவும் போதெல்லாம் கமருதுன்னா இருக்க மாட்டேறாரு, பாதியில இருக்கிறா பாதியில போயிடாருன்ட்டு பண்ணலன்னு சொல்றது, இருக்க மாதிரி தான் சொல்றாரு. அந்த இடத்துல நீ ஒரு பெரிய மனுஷன், நீ ஒரு செலிபிரிட்டி, உனக்கு நீ அவனோட வயசு மூத்தவனா ஆளா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை அழகா ஹேண்டில் பண்ணிக்கலாம். தம்பி சரி விட்டு தனியா பேசிக்கலாம். சின்ன பையன் சின்ன பையன் ஈக்குவலா சண்டை போட்டா கமருதன் உன்னோட இந்த ரேஞ்சில் நீ அடிபட்டு இருக்க. அப்ப சின்ன பையன் போய் சண்டை போட்டா உனக்கு தான் அவசியம். நீ அந்த பையனை அடிச்சனா சின்ன பையனை அடிச்ச கமருதன்ட்டு உன் பேர் கிட்ட போவான். அவன் உன்னை அடிச்சானா சின்ன பையன் கிட்ட போய் அடி வாங்கிட்டானு திரும்பி உன் பேர் போயிட்டு போகும். அது எவ்வளவு அழகா நீட்டா ஹேண்டில் பண்ணுமோ அதை பண்ணலாம். அவன் வேலை செய்யலன்னு சொல்ல இது பண்ணலாம். அதுக்கு நீ மட்டும் வெளியே இந்த வார்த்தையை சொன்னா கழுத்து திருப்பி இருப்பேன், வச்சிருப்பேன் அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போறான். அசிங்கமா இல்ல, பாத்ரூம் போறது பின்னாடி நில்லு, இதெல்லாம் நான் பேச்சா உன்னை எவ்வளவு பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு மட்டமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். நேத்துதான் வந்து மட்டமா பிளான் பண்ணி எல்லாரும் பாட்டில் எல்லாம் டிசைட் போச்சு. நீங்க பக்காவா பிளான் பண்ணி இந்த பாட்டில கலெக்ட் பண்ணி ஜூஸ் மேக்கர் டீலக்ஸ் ரூம் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அது நேற்று எப்படி பிரவீன் போய் பறந்து போய் பாட்டில் எடுத்தாரு, அதே மாதிரி நிறைய பாட்டில கலெக்ட் பண்ணி கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்தாரு. 3 பாட்டிலுக்கு ஒரு காயின் மாதிரி எல்லாத்துமே கொடுத்து நிறைய காயின்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லாரும் அந்த மாதிரி தான் பாட்டில் இருந்து பக்காவா அவங்க பிளான சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதே மாதிரி ஜூஸ் மேக்கர் அவங்களும் எல்லாரும் பக்காவும் ஜூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வினோத் தெளிவா தெரிஞ்ச போது நம்ம என்னதான் ஜூஸ் பண்ணாலும் இந்த தர்பீஸ் நம்மளுக்கு விடாது. நாங்க இருக்க எல்லாருமே வந்து இவனுக்கு வந்து திவாகர் கைகால பிடிச்சு அனுப்பிடுவாங்க, ஐஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க அந்த கிரிக்கனை பாருங்க, யாராச்சும் வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு காஃபி குடிப்பாங்களா, அந்த கிரிக்கன் பண்ணுவான் கிரிக்கெட் சார் அப்படின்ட்டு கேமரா பார்த்து மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட் தான், எல்லாரும் ஐஸ் வச்சிருக்காங்க, திவாகர் ஐஸ் வைக்கல. காரணம் என்னன்னா திவாகருக்கும் வினோத்துக்கு அப்பப்ப சண்டை வரும்ல, அந்த வன்மத்தை இப்ப காமிக்கிறாரு. நான் 10 பாட்டில் கொண்டு போனாலும் 10 பாட்டில் ரிஜெக்ட் பண்ணுவோம் தர்பீஸ் அப்படின்னு மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னமோ தெரியல, ஆனா ரிஜெக்ட் எல்லாம் பண்ண கிடையாது. அது என்னமோ டக்குனு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. அது போக சொல்றேன் என்னன்னு டக்குனு பாரு வந்து உட்காந்துச்சு. ஏன்னா எல்லாரும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு எதுவும் பண்ணலையா யாருக்கும் தோணல. எனக்கு திவாகருக்கு எல்லாரும் சாப்பாடு கைகள் அனுப்பி எல்லாம் பண்றாங்க. உடனே திவாகர் பாரு உனக்கு இதெல்லாம் இது வேணாமா, வேணாம்ப்பா நீ பண்ணுப்பா அப்படின்ட்டு பாருக்கு லைட்டா வைத்தரிச்சேன். அது எப்படா வெளியே கொண்டு வரலான்னு பார்த்துச்சு. கொஞ்ச நேரம் கம்முனே இருந்துச்சு. எல்லாரும் லஞ்ச் டைம் போனாங்க. திவாகர் போயிட்டு அந்த இடத்துல சாப்பிட்டு இருந்தாரு. பாரு வந்துட்டு பைத்தியக்காரி மாதிரி அறிவிலேயே சோதுதான் திங்கிற சூடு சொன்ன இருக்கா இல்லைன்னு பேசிட்டு பாரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் பாரு. எனக்கு கோபம் தான் வருது. திவாகர் வந்து உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிருப்பாரு அப்படின்னு டக்குனு கூட ஓடி போயிடுச்சு பாரு. திவாகர் நம்ம இப்ப திட்டானே கூட ஒருத்தர் நம்ம மதிக்கிற மாதிரி கோதஸ் இருந்துச்சு. டக்குனு பிக் பாஸ் கூப்பிட்டு பாரு போய் பேட்டரி மாத்தணும். ஐயோ பேட்டரி வேற மாத்தலையாட்டு ரொம்ப பேட்டரி மாத்த போச்சு. கனியக்கா ஆல்ரெடி பேட்டரி மாத்துன்னு சொன்னாங்க, அப்பயும் மாத்தவே கிடையாது. சரி, பிக் பாஸ் கூப்பிடுறவங்களுக்கு வேற உனக்கு என்ன அவ்வளவு அலட்சியமா இருக்கும், உனக்கு நீ வந்து குவாலிட்டி செக்கர் வந்து மயனும் மனல விஜய் பார்வா இருந்து ஒரு மனத்தை கழித்தா சொல்ற வேலை கேட்டதோடனே கனியக்காக விஜய் பார்க்க வந்து ஒரு சின்னதா வாய்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எங்கிருந்து எதிர்கூச்சி வந்தான்னு தெரியல. இந்த கமருதீன வினோத்தும் எதுக்கு அவங்க பேசி இவங்களும் பேசிக்கிட்டு எஃப்ஜேல வந்தோம். உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு வந்து இப்போ விஜய் பார்க்க பேசிட்டு இருக்க, என்ன நீ என்ன வந்த அப்படின்னு, நீ வந்தனால நான் வந்தேன் அப்படின்ட்டு எஃப்ஜே சொல்ல. கடைசியில 2 பொம்பளைக்கு இந்த சண்டை போய் அப்ப ஆம்பளைங்க சண்டை அந்த மாதிரி போச்சு.
இருக்கு, மாஸ்டர் தான் விஜய் பாரு. இந்த சண்டை போயிட்டு இருக்கும் டக்கு நேரத்துல கமருதீனுக்கும் வாட்டர்மேலன் சாருக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு. அவங்க பண்ற சண்டையில பார்க்கும்போது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. நீங்களா 2 பேரும் வெளியே ஸ்டார்னு சொல்லிக்காங்க, காரி துப்புறமா இருக்கு. வாட்டர்மேலன் சாராச்சும் வெளியே யாரும் எதையும் பார்த்தது கிடையாது, அவனுக்கும் தெரிஞ்ச ரேஞ்சில வந்து இருந்திருக்கான். நீ வந்து இப்ப கமருதீன் வந்து பெரிய பெரிய ஸ்டார் எல்லாருக்கும் பார்த்திருக்க, சீரியல் எப்படின்னு உனக்கு தெரியும். ஒருத்தர் சண்டை போட்டானா அவன் ஏதாச்சும் வார்த்தையை விட்டானா உனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியும்ல. நீ அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொல்றது, அவனை மென்டல் மாதிரி நினைச்சு தரவரன்னு சொல்றது, என்ன பேச்சு, ஒரு முகம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடிச்சிருவான் போல. எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது நமக்கு பக்கு பக்கு இருக்கு, ஐயோ அடிச்சிருவானுங்களா அப்படின்னு. லைவ்ல பாத்தீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும். அடிக்காலதான் சண்டை போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் விஷயம் தெளிவா தெரியுது. கண்டிப்பா இந்த வீக் விஜய் சேதுபதி வந்து கமருதீனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கலன்னா இவன் இன்னும் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா காலையில துஷார் அடிக்க போயிருப்பார், இன்னைக்கு திவாகரன் அடிக்க போயிருப்பாப்ல. லிமிட் இருக்கல, என்ன பேசிட்டு இருக்கல, நீ அவனை வெறும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க. அதாவது வாட்டர்மேலன் சார் வந்து ஜட்மெண்ட்ல உட்காந்துருக்காரு அந்த இடத்துல, டேபிள்ல. அந்த இடத்துல வந்து கமருதீன் நம்பிட்டு போறாப்ல. சோ இதெல்லாம் பாத்துக்கோ, கமருதீன் உன் பிஹேவியர் சரியில்லடா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரம் நீ தாண்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, அப்படியே கம்மியாயிடுச்சு. ஒரு வீக் போச்சுன்னா அடி மட்டமாயிரும். இந்த சண்டை சிச்சு நடந்திருக்கு. பாரு திவாகரும் ஜட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டில வந்து ரிஜெக்ட் எல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சபரி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாட்டில் கொடுத்தாப்ல. கொடுத்த எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி 2 பாட்டில் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஏன்னா சபரி ஜெயிக்க கூடாதுல்ல. சோ அதே மாதிரி கேவலமான பாட்டில் தான் ரம்யாவும் கொண்டு வந்து, ரம்யாவுக்கு 27 பாட்டில் கிட்ட அக்செப்ட் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன, ரம்யா ஜெயிச்சா நாமினேஷன் விஜய் பாரு காப்பாத்திரும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான். இது வந்து கேவலமான வன்ம முடிஞ்ச ஜட்ஜ்மெண்ட். இருக்காங்க வெறுப்பா இருந்துச்சு. ஆரம்பத்திலே விஜய் பாரு சொல்லிடுச்சு, ஒன்னு சுபி கிட்ட நீ ஜெயிச்சனா என்ன வந்து நாமினேஷன் காப்பாத்து, ரம்யா கிட்ட நீ ஜெயிச்சனா என்ன நாமினேஷன், நான் முடிச்சவங்க 2 பேர்த்தையும் ஈக்குவலா கொண்டு வர பாக்குறேன், நீ நல்லா பண்ணலாம் சொல்லல, நான் உங்களை காப்பாத்துறேன் விஜய் பாரு வந்து ஒரு இதா சொல்லிச்சு. என்னதான் எஃபோர்ட் போட்டது அவங்க கடைசியில உட்காந்து மாறி போட்டு ஜெயிச்சது என்னமோ விஜய் பாரு. ஆனா இன்னொரு சொல்லவே இல்ல, ரம்யா கொண்டு வந்தாங்க, ஆதிரி கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையுமே சூப்பர் சூப்பர் சூப்பர். சபரி பொறுமையா கைட்டு இருந்ததுல அந்த மனுஷன் திடீர்னு கோவம் வச்சு போட்டு போலன்னு பழக்கிறான். ஆனா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க மேடம், குவாலிட்டி செக் பாரு மேடம், சொல்லுங்க மேடம். ஏன்னா முக்கிய இருக்க பாட்டெல்லாம் செலக்ட் பண்றாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சபரி கோவம் பொறுமையா அதை வச்சு போட்டாப்ல போட்டு பிரிட்ஜில் விஜய் போனா 5 பாட்டல் தான் சபரிக்கு வரும். ஆனா எப்படி போட்டாலும் விஜய் பாடம் அவனை ஜெயிக்க விடான்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மாட்டேன்னு சொல்லி வெளியே போகாம 2 பாட்டில் டீசெண்டா பண்ணாப்ல. அதுக்கு ரொம்ப பெரிய ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணது. இப்போ டாப்ல இருந்த பாத்தீங்கன்னா ரம்யாவும் சுபிஷா தான். அவங்க நினைச்சிருந்தா ரம்யா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அதுல வந்து நான் வந்து பிரவீன் தானே நிறைய பாட்டில் கொடுத்தாரு, அவருக்கு நான் காயின் தரேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு 13 காயின் எடுத்து பண்ணதே 27 கிட்ட தான். அதுல 13 காயின் எடுத்து கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு பிரவீன் கிட்ட கொடுத்து நீ வச்சுக்கோ, நீ ஜெயிச்சிரு, எனக்கு வேணாம், நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு ரம்யா ஜோ தான் கொடுத்த வாக்கா காப்பாத்திடுச்சு. ஆனா சுபி வந்து ஏமாத்திடுச்சு. கனியக்கா கிட்ட வாட்டர் பாட்டில் வாங்கும் போது அக்கா 60-40க்கா, நான் வந்து இப்ப எக்ஸாம்பிள் 10 வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு 4 காயின் கொடுத்துறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிச்சு. கடைசியில அது 39 பாட்டில் எடுத்துச்சு. 39 பாட்டில் எடுத்து அது வெறும் 3 காயின் வெளியே எடுத்துட்டு வந்து கனியக்காக்கு ஒண்ணு கெமிக்கு ஒண்ணு கடைசியில விக்கலுக்கு கொடுச்சு. என்ன பிளான் பண்ணிருந்தா 30 காயின் எடுத்து 30 காயின் நீங்க சொன்னபடி பார்த்தா நீ 12 காயின் கொடுத்தணும் கனியக்காக்கு. ஆனா கடைசியில சுபி வந்து முதல்ல குத்திடுச்சு. இதுதான் சொன்ன மாதிரி வடச்சென்னை படம் பார்த்த மாதிரி ஆளாளுக்கு முதல்ல குத்துறாங்க. ரம்யா ஜெயிச்சிருந்தாலும் பாது முதல்ல குத்தி இருக்கும், சுபி ஜெயிச்சிருந்தாலும் கனியக்கா முதல்ல குத்திடுச்சு. ஒருத்தர் தன்னோட விசுவாசம் யாருக்குன்னு சொல்லும்போது ரம்யா வந்து என்னோட விசுவாசம் பிரவீனுக்கு. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஃப்ஜே வந்து என்னோட விசுவாசம் கலைக்கு, எஃப்ஜே எல்லாத்துக்கும் காயின் கொடுத்தாங்க. எல்லாரும் எஃப்ஜே எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சிரிச்சு மொத்தத்துல கொடுத்தா. கலைக்குல 4 காயின் கொடுத்தாப்ல. நல்லா இருக்கு, நான் போகிறேன். அந்த மாதிரி ஜெயிச்சுக்கிறாங்களே இல்லையோ அதை கொடுத்து அவனோட மனசை காமிச்சிட்டான்ல. அதே மாதிரிதான் எடுத்ததே ஒரு 7 காயின் 8 காயின் தான். அது அப்படியே மொத்தமா எடுத்து வெளியே கொடுத்துறாப்ல. தனக்கு எனக்கு காயின் எதுவும் வேணாம், என்னோட லேபர்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு அப்படிதான் கொடுத்தாங்க. கடைசியில ரம்யா தான் 39 காயின் எடுத்து 13 காயின் வெளியே கொடுத்து இருந்துதான் ரம்யா தான் ஜெயிச்சிருக்கும். ஆனா காயின் எடுத்து அழகா வெளியே கொடுத்து தன்னோட பெருந்தமையை காமிச்சு சுபி முதல்ல கொடுத்தது எல்லாத்தையும் மனம் கசப்பு முகம் சுழிப்புற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஏமாத்துறதான் சொன்னேன் இல்ல, வடச்சென்னை படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எபிசோட் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு பார்க்க. கடைசியில் யார்கிட்ட அதிகமா காயின்ஸ் இருக்கு, யார் அவங்கள்ட்ட அதிகமா காயின்ஸ் வச்சிருக்கான்னு கணக்கு பண்ணி பார்த்ததுல பிரவீன் வந்து அதிகமா 18 காயின் வச்சிருந்தா. அதனால அவர் நெக்ஸ்ட் வீக்கு நாமினேஷன் அவர் பண்ண முடியாது. ஒன்னா இதுல வந்து அதே மாதிரி காயின் யாரு அதிகமா பொங்கலுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது சுபி வந்து 39 காயின் எடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. சோ அவங்க நெக்ஸ்ட் வீக்ல அவங்களையும் நாமினேஷன் பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் இந்த வீக்ல நாமினேஷன் ஆயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஒருத்தங்கள நாமினேஷன் இருந்து காப்பாத்தலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 4 பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாரு வந்து எலிமினேஷன் நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா சுபி இருந்துட்டு நான் அவங்களை காப்பாத்துறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அந்த வீக்கு நாமினேஷன் இல்லாம கூட போகலாம். அதுதான் அந்த பவர் தான் சுபியில இருந்திருக்கு. அதுக்காக விஜய் பாரு இத்தனை சண்டை போட்டு இருந்துச்சு. கடைசியில அந்த பவர் கிடைச்சிட்டு சுபிக்கிட்ட. ஆனா யாரை காப்பாத்தணும் இன்னும் சுபியே சொல்லவே இல்லை, பிக் பாஸ் கேட்கவே இல்லை. சனிக்கிழமை விஜய் வந்து கேட்கும் போது தான் யாருக்கு விசுவாசமா இருக்கேன்னு அன்னைக்கு தான் தெரியும். இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது எப்படி உங்க மண்டே குழப்பச்சா, எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வடச்சென்னை படம் பார்த்த மாதிரி அங்கங்க ஒரு கதை விசுவாசம் பழிவாங்கல இருக்கும்போது ரைட். இன்னைக்கு எப்படி பார்க்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாவும் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா ஜாலியா கொண்டு போனா பாக்குறவங்க நல்லா இருக்கும்.
தயவு செய்து விஜய் சேதுபதினா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு போலன்னு போலங்க, முத்தம் கொஞ்சம் வச்சு கிளிங்க. விஜய் பாரு ஒரு தடவை திட்டுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல, கொஞ்சம் நாகப்புடுங்க மாதிரி கேளுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ண சொல்லி கெஞ்சுங்க, இல்ல கதறுங்க. எங்கனால முடியல, இவங்களால பார்த்து டென்ஷன் தான் ஆகுது. இன்னைக்கு எபிசோட் அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நாளைக்கு எபிசோட் என்ன பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பக்கத்து பாட்டில் வேண்டி நான் உங்களுக்கு நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.